என் பேர் ஹர்ஷினி தேவி. நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் டால்மியாபுரம் பக்கத்தில் கீழரசூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வரேன். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தங்கச்சி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பாட்டி எங்கள் கூட இருக்காங்க. எங்கள் அப்பா நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இறந்துட்டாங்க. நான் என்னோட காலேஜில் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்னோட லெக்சரர்ஸ் மூலியமாக என்னால் காலேஜ் லெவலில் ஃபஸ்ட் வர முடிஞ்சிச்சு. யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினேன். ரீசெண்டாக இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கையில் அவார்ட் வாங்கினேன், கோல்டு மெடல். நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, கரியர் அண்ட் காம்பிடன்சி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நடத்துனாங்க. என்னோட லெக்சர் மூலியமாக நான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். 50 டேஸ் ட்ரைனிங். அது என்னோட 50 டேஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். நான் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சாருக்கு செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பொசிஷன் January 1st அன்னைக்கு கொடுத்தாங்க, நியூ இயர். ஸோ அன்னைக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நான் அதை நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரோடைய கனவு என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைங்களை நல்ல முறையில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால என் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களையுமே இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டு நான் படிக்க வச்சேன். விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் துணியும் தைச்சிக்கிட்டு நான் வருமானத்தை பார்த்தேன். படிக்க வச்சு மேல்மருமைக்கு நான் கொண்டுகிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப எனக்கு ஒரு பெருமை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எவ்வளோ எஃபோர்ட் போடுறியோ அதுக்கான பலன் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே நான் ரியலைஸ் பண்ணேன் இங்கே வந்ததுக்கப்புறம். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும். அதில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வேல்யூஸ் கூட எடுத்துக்கலாம். கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட், ஹார்ட்ஃபெல்ட் பர்சனல் டச், எத்திக்கல், எம்பத்தட்டிக் கேர், ரியல் அக்கௌண்டபிலிட்டி, சர்வீஸ் எக்ஸலன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் கிட்டேயும் நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நல்ல ரெப்புடேஷன்ஸ் கொடுக்க முடியும்.